சனி மகா பிரதோஷ நாளில் உறுதியாக மனதுடன் சிவனை வழிபட்டால் 120 ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பழங்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி நாகம் வெளியிட்ட விஷமும் கடலில் இருந்த விஷமும் சேர்ந்து கொடிய நஞ்சான ஆழகால விஷமாக மாறியது. இந்த விஷம் முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கத் தொடங்கியது. இதனால் பிரளயம் ஏற்படும் நிலை வந்தது. அப்போது தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சிவனிடம் சரணடைந்தனர். உலகத்தை பாதுகாக்க சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை வளம்புரிசங்கில் அடக்கி தன் குஞ்சிதகிரியில் தொண்டையில் வைத்தார். இதனால் ஏகாதசி அன்று சிவன் ஆழகாலம் உட்கொண்டார். துவாதசி முழுவதும் அவர் மயக்க நிலையில் இருந்தார். திரையோதசி அன்று பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா நேரத்தில் சிவன் எழுந்து சூளம் சுற்றி தமுறு ஒலி எழுப்பி பிரளய தாண்டவம் ஆடினார். இதை சந்தியா நிறுத்தம் என்ற நாட்டியம் என்று கூறுகிறார்கள். இந்த நடனம் உலகின் 5 முக்கிய